சோதரன் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை நிலைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவமாக நாம் நிர்மலமாக இருக்கிறது கருத்துரை திருப்பி அவருடைய முடிவில்லை சொல்லி திருப்பதி கருத்துடைய கரு நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீமைக்கு விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வர தேவன் கிருபை செய்வதற்காக தெய்வத்துக்கு சோத்திரம் செலுத்துவோம். மகத்துவம் உள்ள இடைவெளி ஆராதிக்க முடியாத பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவமாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தேவ சன்னிதானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவார். அக்காலங்களில் தேவனாய் கர்த்தர் ஒரு வசனத்தோடு பேசினார். அந்த வசனத்தை விதமாக நல்ல தெரிந்த வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் அதை பேசினார். அது நான் காலையில் இருந்துச்சு அந்த வசனத்தை எடுத்து பார்த்து அந்த வசனம் தெரிந்த வசனம், சரி ஏதோ இந்த வசனம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவை செய்திக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் காண்பித்தார். எதற்காக இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார் என்பது இப்பொழுதுக்கு தெரியாது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக சோத்திரம் செலுத்துவோம். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமை ஆண்டவராகிய தெய்வம் மோசேயினிடத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார். மோசேயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14 யாத்திராகமும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறதை நாமதமாக பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே சிவந்த சமுத்திரத்தின் பக்கத்திலே கடந்து வந்து விட்டார். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்திலே கடந்து வந்து அங்கே விதமாக கர்த்தர் அந்த வழியா போச்சோன்னா அங்கே கடந்து வந்துவிட்டா அங்கே ஜனங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, பின்னாடி மறுபடியும் அதை தாண்டி தான் போக வேண்டும். எப்படி போகுது என்று சொல்லி சிவந்த சமுத்திரம் வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது திடீரென்று அவர்கள் திரும்பி பார்த்த பொழுது பார்வோன் தன் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி விதமாக இஸ்ரவேலரை நாம் போக விட்டது என்ன, நமக்கு வேலை செய்யும்படி அவர்கள் செய்யாதபடி அவர்கள் அனுப்பிவிட்டோமே, நமக்கு வேலை செய்வதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய பிரதான ரதங்களோடும் ஏராளமான படை வீரர்களோடும் குதிரை சேனையோடும் காலாட் சேனையோடும் அவர் விதமாக வேகமாக ரத சேனையோடும் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படி கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகிவிட்டது, எகிப்து விட்டு வெளியே வந்து விட்டோம். அப்போ பெரிய ஒரு விடுதலை, எகிப்திலிருந்து பெரிய விடுதலை. எத்தனை வருஷம், 430 வருஷம், கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அதிகமாக நாம் அடிமையா இருந்தோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகமான வேதனை, அதிகமான துன்பம். அடி வாங்காத நாளே கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார். பாவத்தின் அதாவது அடிமைத்தனத்தின் இக்கட்டுல அகப்பட்டு திக்கு திணறி மூச்சு விட கூட முடியாமல் இருந்து கொண்டு வந்தோமே, நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்து நமக்கு அவருடைய தாசனை அனுப்பி அருமையாக ஒரு பெரிய பெரிய காரியங்களை எகிப்தில செய்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவருடைய கரத்தை பார்வோனுக்கு விரோதமாக நீட்டி ஓங்கிய பெய்தாலும் பலத்த கரத்தினாலும் தேவனாய் கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு அவர்கள் சிவந்த சமுத்திர தண்டையில வந்து நின்று கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டோம், இனி நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, நாம் விதமாக இனி பார்வோன் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான், நாம் வெளியே வந்து விட்டபடினாலே பார்வோன் நம்மளை பின்தொடர மாட்டான் என்று சொல்லி அவர்கள் பெருமூச்சு விட்டு நின்று கொண்டிருக்கும் சமயத்திலே விதமாக சிவந்த சமுத்திரத்திலே கொண்டு நிறுத்தின மோசே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் பின்னிட்டு பார்த்த பொழுது அங்கே திடீரென்று
ஒரு பெரிய சேனையானது காலாட்பனையோடு இன்னும் குதிரை படைகளோடு ரத படைகளோடு வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறான். ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஜனங்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமும் பயமும் திகிலும் உண்டானது. ஐயோ, மறுபடியுமா? மறுபடியும் வந்துட்டாங்களா? இப்போ ஓடுறது கூட இடம் இல்லையே, நான் ஓடணும்னு நினைச்சா கூட முடியாது. கடல்ல போல முடியும், பின்னாடி போனா அவங்க தானே பாலைவனத்துல வந்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறது? இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சிலர் மோசேக்கு விரோதமாக பேசி மோசையை கூப்பிட்டு, ஏய்யா, அந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து நல்ல பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தாரேன்னு சொல்லிவிட்டு இப்படி கடலுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு வச்சிருக்கிற, எங்கேயும் போக முடியாத அளவு பின்னாடி பாலுண்டு சேனை பாருங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே, எங்க போவோம்? மறுபடியும் நாங்கள் அவர்களுக்கு அடிமைத்தனம் தானா? இன்னும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில விடுதலை இல்லையா? இன்னும் இந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு போராட்டத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்கி கதறி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே தேவனிடத்துல போய், ஆண்டவரே, பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து வருகிறதையா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் புலம்புது போல நீயும் புலம்பாதே, இந்த யுத்தத்தை நான் பண்ணுவேன். அவரிடத்துல சொல்லு, இந்த யுத்தம் என்னுடையது, நான் யுத்தம் பண்ணுவேன் அவர் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லு என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது மோசே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஏற்கனவே பார்வோனுடைய கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 10 விதமான வாதைகள் அங்கே உருவானது. அந்த வாதைகளிலே அவன் செத்து பொழைச்சி மறுபடியும் இருதயம் கொழுந்துண்டு அவ்விதமாக முற்றிலும் அழிவதற்காக கடந்து வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்னுடைய பலத்த கரத்தின் வல்லமையுள்ள பராக்கிரமத்தை அவன் பார்த்தான் வழியே அவன் அவ்விதமாக உங்களை விடமாட்டான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் இப்பொழுது சமுத்திரத்தில் வைத்து அவர்களை கொல்வதனால் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் என்னுடையது, நான் அவர்களை எப்படி சங்காரம் பண்ணுகிறேன் என்று பாருங்கள். நீங்கள் சும்மா இருங்கள், சத்தம் போடாதீங்க, முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, புலம்பி தள்ளிடாதீங்க, ஜெபம் பண்றங்கிற பேர்ல புலம்பாதீங்க, எதுமாக முறுமுறுக்காதீங்க, இங்கேயும் அங்கேயும் கோல் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதை கவனித்து அமர்ந்திருந்து பாருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா பின்னாடி பார்வோனுடைய சேனையை பார்த்த ஜனங்கள் எப்படி சும்மா இருப்பார்கள்? ஏனென்றால் ஏற்கனவே பார்வோனுடைய கரங்களினால் அடி வாங்கினவர்களாயிட்டு, நெருக்கப்பட்டவர்களாயிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அன்னதனும் சவுக்கடி வாங்கி அடி வாங்கி வேலை செய்து ஒவ்வொரு நேரமும் அவர்கள் அடி வாங்கி உடம்பெல்லாம் மறுத்து போயிடுச்சு. அடி வாங்காத நாளே கிடையாது. அப்படி மிகுந்த வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதுல இருந்து வெளியே வந்து விட்டோமே என்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு கூட தாங்க முடியலையே. பின்னாடியே வந்துவிட்டு எப்படி இது முடியும்? நாட்கள் அநேக ரட்சிப்புகள் கடந்து பலவிதமான பாவத்திலும் சாபத்திலும் உழந்து பிசாசினால் பிடிக்கப்பட்டு பிசாசினுடைய கட்டுகளால் நெருக்கப்பட்டு பல விதத்திலும் ஒடுக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சௌக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் அவருடைய வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்க வேண்டியதை, அவருடைய வியாதிகளை சுகப்படுத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி இவ்விதமாக அவர்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆறுதலை கொடுத்து விதமாக சந்தோஷமா அவர்களை அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பிரயாசப்பட்டு அவர் வெளியே வந்த பிற்பாடு மறுபடியும் அவர்களை என்ன செய்கிறது? ஒரு சரியான இடத்துல வந்தோடனே மறுபடியும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது அந்த பழைய காரியங்கள், பழைய முதலாளி, பழைய நண்பர்கள், பழைய குடும்பத்தினர்கள், பழைய தோஸ்துகள், பழைய
பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவ்வளவுதான், ஏதோ ஒரு பெரிய இதுல இருந்து தப்பிச்சு நான் இனிமே அப்படியே பரலோகத்திலே போய் வாழ போறேன், சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சு வந்த எனக்கு மறுபடியும் பின்தொடர்ந்து வருகிறது. யுத்தம் ஓயாதா? இந்த சண்டை ஓயாதா? இந்த சச்சரவு ஓயாதா? இந்த சமாதான கேடு ஓயாதா? இந்த துக்கம் மாறாதா? இந்த புலம்பல் தீராதா என்று சொல்லி அநேக கவலைப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நின்று கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இப்பொழுது ஒரு யுத்த காலத்தில் தான் இருக்கிறீர்கள். நீ எந்த யுத்தம் என்றால், எபேசியரில் சொல்லியிருக்கிறபடி மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகாரம் லோகாதிபதி வானமண்டல கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் விதமாக கிறிஸ்துக்குள்ள கடந்து வந்த பிற்பாடு அது அடுத்தடுத்து நமக்கு போராடும்படியாக, நம்மை சோர்வடை செய்யும்படியாக, நாம் விதமாக இயேசுநாதரோடு கூட சேர்ந்து போக விடாதபடி, இயேசுநாதருடைய அன்பை ருசிக்க விடாதபடி, இயேசுவினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள விடாதபடி, அந்த பரம பாக்கியத்தை நான் ருசி பார்த்து அதற்குள் கடந்து போக விடாதபடி, ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானமா சந்தோஷமா இருக்க விடாதபடி பிசாசானவன் பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். அப்படி கொண்டு வரும் பொழுது அதை பார்த்து பின்னிட்டு அதை திரும்பி பார்ப்போமானால் அவனுடைய படைகள், ஏராளமான படைகள் வருவதை நாம் எண்ணி பார்த்து மயங்கி விழுந்து விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அதை பார்வோனுடைய சேனைகளை பார்த்த பொழுது ஏராளமான பிரதான ரதம் 600 ரதங்களையும், ஏராளமான ரதங்களையும், குதிரை வீரர்கள், குதிரை படைகளையும், காலாட்படைகளையும் அவன் கொண்டு வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவர்களுக்கு தலையே சுத்திருச்சு. என்னடா செய்யறது என்று தெரியாது. மிகுந்த வேதனை, வருத்தம், துக்கம், அதிகமான பிரச்சனை இருந்தது, பாரங்கள் அதிகமா இருந்தது. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசினார்கள். மோசே இடத்துல வந்து, என்னையா இப்படி ஒண்ணு நிறுத்திட்டீங்களே, நாங்க இனி என்ன செய்ய போறோம், இனி என்ன நடக்கும், இனி நாங்க எப்படி நடந்துக்குவோம், எப்படி இதாக போகுது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு சொல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னதென்றால், நீங்கள் சும்மா இருங்கள், இந்த யுத்தம் உங்களிடத்திலே கர்த்தருடைய, இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார், அதனால் நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அவ்விதமாக சொன்ன பொழுது அவர்கள் அதை எப்படி என்று சொல்லி கேட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். முன்னாடி நின்று கொண்டிருந்த கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு பின்னாக எகிப்திய சேனைக்கும் இஸ்ரவேலுடைய படைக்கும் அவ்விதமாக இரண்டுக்கும் நடுவாக கர்த்தருடைய தூதனானவர் போய் நின்று கொண்டார். அப்படி நின்று கொண்டிருந்த பொழுது மேக ஸ்தம்பமானது அதுவும் அவர்களுக்கு பின்னாக கடந்து போனது. அந்த மேக ஸ்தம்பம் விதமாக ஏராளமான படைகள் வந்து கொண்டிருக்கிறது. அது படைகள் விதமாக இஸ்ரவேலர்களுக்கு அந்த மேக ஸ்தம்பம் வெளிச்சத்தையும் எகிப்தியருக்கு மிகுந்த இருளையும் கொடுக்கிறது. அவர்களை நெருங்க விடாதபடி அது பாதுகாத்து கொண்டது. விதமாக உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து எத்தனையோ ஆபத்துகள், தீமைகள், தீங்குகள், சத்துருடைய பலவிதமான போராட்ட பிரச்சனைகள் உருவாகும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எந்த பிரச்சனையும் நம்ம நெருங்க விடாதபடி அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னை இருப்பேன், பழங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி இருக்கிறபடினாலே தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசானவன் பலவிதமான அக்னியாஸ்திரங்களையும் பலவிதமான காரியங்களை நம்மேல் எய்வதற்கு அவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். நம்ம விசுவாசத்தை கொலைத்து போடும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுத்து போடும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை பலனற்று போக பண்ணும்படியாக, நாம் எதுவும் ஆவிக்குரிய ஜீவித்துல உற்சாகமாய் நடைபோடுகிறதை தடுத்து நிறுத்தும்படியாக, நாம் மிகவும் சோர்ந்து பலவீனம் உள்ளவர்களாக மாறி நாம் இதை மறுபடியும் உலகத்தோடு உலகமா போவதற்கு, இதுமா இயேசு ஏற்றுக்கொண்டாலும் இயேசுநாதருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாதவர்களாக நாம் நடப்பதற்கு சாத்தான் பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் அவன் நம்மேல் எறிவதற்காக நம்ம நோக்கி அவன் கடந்து வரலாம். நாம் அவனை எப்பொழுது திரும்பி பார்க்கிறோமோ
அப்பொழுதுதான் பயம் உண்டாகும். எப்பொழுது அவனே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு திகிலும் பயமும் நடுக்கமும் கலக்கங்களும் உருவாகும். நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவராய் இயேசுநாதரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், இந்த யுத்தம் என்னுடையது, நான் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களை அவர் சுகமாக பாதுகாப்பதற்காக தேவனாய்க்கத்த பலவிதமான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு விதமாக தேவனாய்க்கத்த ஒரு பெரிய பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார். மோசே இடத்துல சொன்னார், வழியே இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கும் போக முடியாது, பின்னாடி விதமாக எகிப்தி இருக்கிறார்கள், முன்னாடி சிவந்த சமுத்திரம், எங்கும் போக முடியாது. இப்பொழுது கர்த்தர் வழியை திறக்கிறார், சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறார், பெரிய அற்புதத்தை நடப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில விதமாக ஐயோ பொருளாதார பல விதமான நெருக்கங்கள் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது எங்க போகிறது, என்ன செய்யறது, என்ன பண்றது திசை தெரியாம திக்கு முக்காடி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேதான் கர்த்தர் அற்புதத்தை நடப்பிக்கிறார். அங்கேதான் நமக்காக கர்த்தர் அதிசயமான காரியம் நடப்பிக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அதிலே பாதையை உருவாக்கி அதிலே ஜனங்களை வெட்டாந்திரிலே நடக்க செய்தார். தம்முடைய ஜனங்களை சுகமாக கால்நடையாக நடந்து அந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் போய் கொண்டிருந்த பாதி சமுத்திரம் கடந்து அந்த பக்கம் போய் கொண்டு இருக்கும் பொழுது மேகம் அவர்களோடு சேர்ந்து போனபடினால இப்பொழுது எகிப்தியர் பார்க்கிறார்கள், சமுத்திரம் திறந்திருக்குது, அதன் வழியா அவர் போயிருக்க, சரி நம்மளும் போய் அவங்களை பிடிப்போம் என்று சொல்லி ரதத்தை அந்த பாதையில ஓட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை திரும்ப நீட்டு சமுத்திரத்தில் என்று சொல்கிறார். திரும்ப நீட்டின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதிலாகவும் அரணாகவும் இருந்த தண்ணீர் எகிப்தியருக்கு ஆபத்தாக மாறியது. அந்த தண்ணீர் அவர்களை மூழ்கடித்தது. இவர்கள் அந்த சமுத்திரத்திலிருந்து எழுந்து அந்த தரையை கடந்து சமுத்திரத்தை கடந்து மேலே வருவதற்குள்ளாக சமுத்திரத்திலே மாண்டு போன எகிப்தியர்கள் கரையிலே கிடக்கதை பார்த்தார்கள். தேவனாகி கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார். தம்முடைய ஜனங்களுக்காக தேவனே என்ன செய்கிறார், யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்காக பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வருது. உங்களுக்காக பல காரியங்கள் வருகிறதா? உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்காக அவர் கடந்து வருகிறார். அதனால தேவனாய் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், சும்மா இருங்கள், எதையாவது பேசி எனத்தையாவது ரொம்ப இழுத்துறாதீங்க, அமைதியா இருங்க என்று சொல்கிறார். எரிகோவை சூழ்ந்து எரிகோ கோட்டையை 7 நாள் சுத்தி வர வேண்டும், 7 நாள் 7ஆம் நாள் சுத்தி வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் செய்ய போனா இது நடக்குமாக்கும், ஏன் நடக்காதெல்லாம் செய்யறாரு, எதுக்கு இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்றாரு, இது நடக்குமா என்று மற்றவருடைய விசுவாசத்தை கெடுக்கிற சூழ்நிலை உருவாகும். அதனால்தான் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒருத்தரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அமைதியா இருக்கும். 7 முறை சுத்தி வந்த பிற்பாடு சத்தமிடுங்கள் என்று சொன்ன பிற்பாடு ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டதை பார்க்கிறோம். எல்லாரும் அமைதியா இருந்தார்கள், சுத்தி வந்தார்கள். 7 நாள் 7ஆவது முறை சுத்தி வந்து முடித்த பிற்பாடு ஆர்ப்பரிங்க அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் எழுந்து போய் எதிரியுடைய சேனைகள் எதிரிய பட்டணத்தை பிடித்தார்கள், சங்காரம் பண்ணினார்கள், பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுக்காக மகத்துவமான காரியங்களை செய்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். எமோரின் ராஜாவாகிய சீகோன் அவ்விதமாக உன் தேசத்தின் வழியா நாங்கள் போக வேண்டும், எங்களுக்கு கொஞ்சம் வழியிடு என்று சொல்லி மோசே சொல்லி அனுப்பின பொழுது அவன் எதிர்கொண்டு வந்தான். எதிர்கொண்டு வந்து இவர்களை அழிக்கும்படியாக வந்த பொழுது கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் விதமாக அரணாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். ஏனென்றால் அடிமைத்தனத்திலிருந்து வருகிறவர்கள் யுத்தத்தை அறியாதவர்கள். யுத்த எப்படி சண்டை போடணும், எப்படி அடிக்கணும், எப்படி எதிரி தள்ளணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா பல வருஷ காலகமாக அடிமையாக இருந்தார்கள். அவங்க சொல்றது அவங்க சொல்றதுதான் கேட்கணும், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பலன் இல்லை. ஆனால் தேவனாகி கர்த்தர் பலனும் கோட்டையும் அரணுமாக இருந்தார். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்கு பலனும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார், அவர் எனக்கு இரட்சகராயிருக்கிறார் என்று அவர் எனக்கு துருகமா இருக்கிறார் என்று சொல்லி 18வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது தேவன் அவருக்கு எவ்விதமாக இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய செய்கைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல 46வது சங்கீதம் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்து நான் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். நான் உயர்ந்திருப்பதை நீங்கள் காண வேண்டுமா? நீங்கள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யாதபடி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் விதமாக வாசிக்கும் பொழுது யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் யூதா நாட்டை ஆட்சி 12 கோத்திரத்துல 2 கோத்திரத்தை மாத்திரம் ஆளுகை செய்த ஒரு ராஜா. எருசலேமில் தான் தேவ ஆலயம் இருந்தது. அங்கேதான் தேவ ஜனங்கள் ஆசாரியர் இருந்தார்கள். தேவன ஆராய்ச்சி அந்த பட்டணத்தை அந்த சிறிய ஒரு நாடாக இருந்தாலும் அதை பாதுகாத்து கொண்டு ஜனங்களுக்காக கர்த்தருக்காக காணப்பட்டார்கள். இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதன், கர்த்தரை அதிகமா தேடுகிறவர், கர்த்தருக்கு ரொம்ப விருப்பமானவர். அவர் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருந்த பொழுது திடீர்னு ஒரு 10 ராஜாக்கள் கிளம்பி வர்றாங்க. அதுமாக ஒரு பெரிய சேனைகள் வருகிறது. அதாவது 3 ராஜாக்கள் வந்தார்கள் என்று சொல்லி 3 ராஜாக்கள் பெரிய பெரிய படையை சேர்ந்தவர்கள். அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். அப்படி திடீர்னு வந்து அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டால் அந்த ராஜ்யத்தை அந்த ஊர் கூட இல்லாதபடி ஊர்ல இருக்கிற மண்ணு கூட இல்லாத அள்ளி கொண்டு போய் விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமா வருகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவர் என்ன செய்கிறார் என்றால் ஓடி போய் தேவாலயத்தில் உபவாசம் என்று சொல்லி கூறி எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுகிறார். உபவாசம் பண்ணி ஜெபித்து துக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு அவர் தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 3 ராஜாக்கள் கடந்து வருகிறார்களே, அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லையே, நாங்கள் என்ன செய்வது? எங்கள் தேவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன், எங்கள் தேவன், எங்கள் பிதாக்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ஜெபத்தை கேளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த மனிதர்கள் கடந்து வருகிறார்கள், எங்களை அழித்து போடுவார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லையே, உண்மையே நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீரோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். அவர் மூலமாக தீர்க்க தரிசனம் உண்டானது. யோசபாத்தே, யூதா ராஜாவே, யோசபாத்தே, யூதா ஜனங்களே, கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் யாருடையதான்? என்னுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தார் எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி கலங்கி துவண்டு போயிருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்ல, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்.
என்று கர்த்தர் வேற யாருக்கும் சொல்லல, உங்களுக்கு தான் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடைய. அங்கே மோசே சொல்லுகிறார் யுத்தம் கர்த்தருடையது. இங்கே சொல்லுகிறார் யுத்தம் உங்களுடையது அல்ல, இதுக்கு தேவனுடையது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கண்ணீர் விடுறீங்க? நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க ஏன் அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்க? இந்த யுத்தம் கர்த்தருடையது, தேவனுடையது என்று பாருங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே, தீர்க்க தரிசனம் வந்த கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே ராஜாவாகி யோசபாத்துக்கு மிகுந்த தைரியம். ஜனங்களை பார்த்து அவர் ஆறுதல் சொல்கிறார். தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வெகுமாக பாடகரை நிறுத்தி, ஆசாரியர்களையும் பூரியைகளையும் ஊதுகிறவர்கள் எல்லாரையும் நிறுத்தி, பாடகரை நிறுத்தி, யுத்த சேனைகளை ஆயத்தப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு எதிராக போகிறார்கள். அப்படி போகும்பொழுது என்ன செய்ய என்றால் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தை, இந்த 3 ராஜாக்கள் தான் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இந்த 3 ராஜாக்களையும் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குருட்டாட்டங்களும் ஒரு விதமான பிரச்சனைகள் உருவாக்கி அவர்களே ஒருவருக்கு ஒரு அடிச்சு பிடிச்சுக்கிட்டு அவர்களே ஒருவருக்கு விரோதம் எழும்பினார்கள். அவர்களுக்குள்ளே விதமாக கலட்டா பிரச்சனைகள் உருவாகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எழும்பி வெட்டிக்கிட்டு செத்து விழுந்தார்கள். அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாகுது. அவர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டான பொழுது விதமாக அம்மோன் புத்திரர் விதமாக மோவாபியரும் சேயீர் புத்திரரை சங்காரம் பண்ணினார்கள். பிற்பாடு அவர்களுக்குள்ளே ஒருவர் எழும்பி வெட்டுண்டு செத்து போனார்கள். இந்த ஜாம கூட்டண்டையே இந்த பாடகர்கள் பாடி ஏதோ ஜனங்கள் அங்க போய் நின்று கொண்டிருந்த பொழுது இவர் யுத்தம் பண்ணவில்லை, ஒண்ணுமே கர்த்தரை துதித்தார்கள், ஜபம் பண்ணினார்கள், உபவாசித்து ஜபம் பண்ணினார்கள், கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தருக்கு பின்னாக மறந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஜெய வீரனாக கடந்து போனா அந்த ஏராளமான அந்த ஜன கூட்டம் என்ன செய்தென்றால் இவர்களுக்கு விரோதம் வந்த பொழுது அவர்களுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? அங்க பதிவு இருந்தவர்கள் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு விதமான குழப்பம். சரி, 3 ராஜாக்கள் வந்திருக்கிறோம், முதல்ல போய் அவங்களோட யுத்தம் பண்றது யாரு? அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பு, ஒருவேளை நம்ம கற்பனை இது, நம்ம அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பு யாரு? அந்த எருசலேமை பிடிச்சு அதை ஆளுகை செய்யறது யாரு அப்படின்னு 3 ராஜாக்கள்ல பேசியிருப்பான். சேயீர் ராஜா சொல்லியிருப்பான், நான் தான் கொஞ்சம் நிறைய ஜனங்களோடு இருக்கு, நான் தான் பெரிய பராக்கிரமசாலி, அதனால் நான் தான் அதை ஆளுகை செய்வேன், நீங்களாம் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேயீர் ராஜா இருப்பான். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் என்ன செய்வாங்க, ஏன்னா உனக்கு கீழே நாங்க இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கூட வாக்குவாதம் உருவாக ஒருவருக்கு ரொம்ப பேசுகிறார்கள். திடீர்னு அம்மோன் புத்திர ராஜாவுக்கும் மோவாபு ராஜாவுக்கும் கோபம் உண்டாயிடுச்சு. சேயீர்களை பார்த்து, நீங்க எங்களை இது பண்ணணுமா, நாங்க இது பண்ணக்கூடாதா, வெற்று அவனை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சி வெட்டிட்டான். அவன் வெட்டி போட்ட உடனே இப்ப இவங்களுக்குள்ள பாக்குறாங்க, இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு சொல்றாங்க, பார் தேவையெல்லாம் பேசிட்டு தான் வெட்டி போட்டாச்சு, நீ ஏதாவது பேசுன ஒன்னையும் வெட்டிடுவேன், நீ வெட்டிடுவேன்டா, வெட்டுறா பார்ப்போம். 2 பேரும் வெட்டிக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு வெட்டி குத்தி செத்து கீழே விழுந்துட்டான். ஆக மொத்தத்துல பெரும் படைகள் 3 படைகளும் அவங்களுக்குள்ளேயே சண்டை உருவாகி, அவங்களுக்குள்ளே வாக்குவாதமும் சண்டையும் பிரச்சனையும் உருவாகி அவங்களுக்குள்ள வெட்டுண்டு செத்து போனார்கள். இந்த சின்ன கூட்டமாகிய சிறுமந்தையே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறபடி சின்ன கூட்டமாகிய இந்த யூதா ஜனங்கள் அந்த இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டே அங்கே கடந்து போன பொழுது அங்கே அவர்கள் செத்து கிடந்ததை பார்த்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் பொருட்களும் தின்பண்டங்களும் அது யுத்தத்துக்கு வரும்போது எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏராளமான பரிசு நிறைய காரியங்கள்லாம் கடந்ததை பார்த்துட்டு விதமா என்ன செஞ்சாங்கன்னா, எத்தனை நாள் கொள்ளையடிச்சாங்க? 3 நாளா அதை கொள்ளையிட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இவர்கள் போய் யுத்தம் பண்ணல, சண்டை போடல, அவர்கள் எதுவுமே செய்யல. ஆனால் வந்த பொருட்கள்லாம் கொள்ளடி 3 நாள் ஆச்சு. 3 நாள் பொக்கிஷத்தை கர்த்தர் 3 ராஜாக்கள் 3 தேசத்துடைய ராஜாக்கள் கடந்த 3 தேசத்து ராஜாக்களுடைய பொருட்கள்லாம் ஒரு 3 நாளா கொள்ளையடித்தான். அந்த அளவு கர்த்தர் இவர்களை பாதுகாத்து கொண்டார், ஆசீர்வதித்தார், சமாதானத்தில் நிரப்பினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தேவ சிநேகத்தை கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு பல விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் சாத்தா பல விதத்துல கொண்டு வரும். அதுமாக பல விதமான காரியங்கள் எப்போ எந்த பக்கத்திலையும் நாம் இதுவா மூச்சு திணறாகுடி எந்த பக்கத்தில் நெருக்கி கொண்டு இதுவா இருந்து இருப்போமானால் நாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் இதை மண்டாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறைந்து இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிப்படுத்தலுக்கு மறைபொருள் தருவேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமா உருவாகிற எல்லா சத்துடைய சேனைகளையும் மடங்கடித்து போடுகிறார். அவர்களோடு கர்த்தரை யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். கர்த்தர் யுத்தம் செய்கிறபடினாலே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோசபாத்துடைய ராஜா அவருடைய தகப்பன் ஆசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆசாவும் ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன். அந்த ஆசா கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். அவருக்கு விரோதமாக சேனைகள் கடந்து வந்தது. அப்படி கடந்து வந்த பொழுது அவ்விதமாக 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து ஆசா தன் தேவனாகி கர்த்தருக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். 10 வருஷம் சமாதானமா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அடுத்து என்ன நடந்துச்சு வாசிங்க. அந்த ராஜா கடந்து வந்த பொழுது அவர் என்ன செய்யறார், தன் தேசத்துல காணப்பட்ட அந்நிய தேவர்களை அகற்றி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், விதமாக தங்களிடத்துல காணப்படுற அந்நிய காரியங்களை, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை, தேவனுக்கு விருப்பமா எல்லாவற்றையும் அகற்றி விட்டு தங்களை சுத்திகரித்து கர்த்தருக்கு முன்பாக தூய்மையானவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக என்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக தங்களை சரியாய் காத்துக் கொள்கிறார்களோ அது வரைக்கும் என்ன செய்யிருக்கும், அமெரிக்கா உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும். என்னைக்கு அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அன்னைக்கு சமாதான கேடு உண்டாகும், பிசாசு உள்ளே புகுந்து விடுவான் என்று சொல்லி பாருங்க. வாசிங்க. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் கட்டி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட நாட்களிலே என்ன நடக்குது தெரியுமா? திடீரென்று அங்கே ஆசாவுக்கு விரோதமாக பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு சிலர் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். யுத்தத்துக்கு கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வந்த பொழுது அவ பார்க்கிற ஆசா தேவனாகி கர்த்தருக்கு கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே என்ன செய்யறார் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொண்டபடினாலே எப்பொழுதும் அதனுடைய காரியங்களை குறித்து இது பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் காலாட்களுடைய சேனையோடு அவன் 300 ரதங்களோடு புறப்பட்டு வருகிறதை பார்த்தான். 10 வருஷம் அமைதல இருந்து 10 வருஷத்துக்கு பிற்பாடு எத்தியோப்பியன் ராஜா விதமாக 10 லட்சம் காலாட்களோடு 300 ரத சேனைகளோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு வந்து பார்த்த பொழுது பெரும் படை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆசா கர்த்தரிடத்துல கடந்து போகிறார். ஆசா கர்த்தரிடத்துல கடந்து போய் ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார்.
வாசிங்க 11-14 வரைக்கும். ஆசா தன் தேவனாகிய கர்த்தர், அந்த யுத்தத்துக்காக திடீர்னு ஒரு சேனை எருசலேமை பிடிக்கும்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் சமாதானமா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிசாசுக்கு அது பிடிக்காது. திடீரென்று நம்மளை அதம் பண்ணும்படியாக, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய அசைவு உண்டாக்கும்படியாக பிசாசு கடந்து வருவானால், நாம் அப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருப்போமானால் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். இங்க ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிட்டார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வாசிங்க. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதம் நாங்கள் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அங்க யுத்தம் பண்ணினார். கர்த்தர் ஆசா யூதா ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஆசாபை யுத்தம் பண்ணினதை பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர் யுத்தம் பண்ணின பொழுது, அடுத்து நடந்த யுத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆசாவுக்கு முன்பாகவும் அவருடைய சேனைக்கு முன்பாகவும் அவர்கள் எப்படி போனார்களா? நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். கர்த்தர் அவர்கள் நொறுக்கி போட்டு விட்டார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக அவர்கள் நொறுங்கி போனார்கள். கர்த்தர் அவர்கள் நொறுக்கி போட்டு விட்டார். கர்த்தர் பராக்கிரமசாலியாக வெற்றி இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதிலே கவனமாக இருக்கிறார். நமக்கு விரோதமா வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவர் தடுத்து நின்று அவர் ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்து கொண்டே போக வேண்டும். நம்ம பயமுறுத்த முடியாத, நம்முடைய ஆவிக்குரிய நிறந்து போக முடியாத, சோர்ந்து போக முடியாத பல விதமான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து கொண்டுதான் இருப்பாது அவனுடைய வேலை. ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடி ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த போல நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்க. யோசப்பா கர்த்தரை சார்ந்து கொண்டது போல நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எதுவா கர்த்தரை சார்ந்து இருந்தபடினாலே மோசே அவர்களை கர்த்தரை சார்ந்து கொண்டு நாமும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அகித்தம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை விட்டு விட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடி நம்முடைய சுய பலத்தினால் சுய காரியங்களால் இன்னும் எதையாவது செய்வோமானால் தோல்வி அடைவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல மிகவும் வளர்ச்சி அடைய வேண்டும், மேன்மையடைய வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல மாத்திரம் சரீர பிரகமாகவும் நாம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டுமால் கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமா? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இங்கே யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவாவுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் யுத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அதற்கு முன்னும் அது பின்னும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததில்லை. ஏனென்றால் சந்திரனும் சூரியனும் அங்காங்கு நின்றது. யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரே அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 10:14 யோசுவா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக, கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. நம்ம நினைக்கலாம், என்னையா இது எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்துகிட்டே இருக்க. எப்பவும் எதுவும் வந்துகிட்டே தான் இருக்கும். நாம் எப்பவும் ஆண்டவரை சார்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆதி பக்தர்கள் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியும் கர்த்தர் கொடுத்தார். அவர்களுக்கு யுத்தம் செய்தார். நாம் சில வேளைகளில் தோல்வி அடைகிறோம், வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம்.
துன்பப்படுகிறோம். நாம் அந்த இடங்களிலே கர்த்தரை சார்ந்து இல்லாதபடி நம்முடைய சுய பலத்தை நம்புகிறபடினாலே வெட்கப்படுகிறோம். எல்லா விதத்திலும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொண்டார். யோசபாத்தின் தேவனாய் கர்த்தரையே பற்றி கொண்டார். மோசே கர்த்தருமே அதிக நம்பிக்கையாக இருந்தார். யோசுவா ஆண்டவர் சொல்வதெல்லாம் கேட்டார். கர்த்தரவர்களுக்காக யுத்தம், தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா? விரோதமா வருகிற எல்லா தீமையும் அகற்றப்பட வேண்டுமா? கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டுமா? நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படி ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினோம். எப்படி என்ன பண்ணார்கள்? முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினோம் அப்படின்னாலே எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருப்போமானால் நாம் நிமிர்ந்து நிற்கும்படி, யாருக்கும் தலை வணங்காதபடி நிமிர்ந்து இருக்கும்படி கர்த்தர் மேன்மையாக நம்மை வைப்பார். நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். யுத்தகலத்துலதான் இருக்கிறோம். போராட்டம் இருக்கும். ஆண்டவர்கள் பொல்லாத ஆவியின் சேனைகள், அதாவது பரலோகத்துக்கு போற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கும், இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமான கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து நம்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி சொல்லுகிறது. நாம இப்போ பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த தோல்வியாக தெரியும், மிகுந்த வெக்கமாக தெரியும், மிகுந்த வேதனையாக தெரியும். ஆனால் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டோரை சார்ந்திருக்க வேண்டும். விடாப்படியாக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் வல்ல மகிமையாக வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஆண்டவரே நம்பியிருப்போம். ஆண்டவரே பற்றி இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பதாக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தைகள் மனதில் கொண்டு யாராவது ஜெபிக்கலாம். யாரும் முழங்கால் படித்தாண்டு சோதரம் செலுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம்.